ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த பழம் பேர் வந்து மேஷ் மெலன் சொல்லிட்டு ஒரு பழம். இதை வந்து கட் பண்ணி இதில் வந்து நல்லா ஜீனி இல்லாட்டி வந்து நாட்டு வெல்லம் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை தான் நான் இப்போ கட் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. கட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதில் விதைகள்லாம் இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இது உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்பூனில் நல்லா எடுத்து வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம அந்த ஓடில் இருந்தது எல்லாத்தையுமே வந்து ஸ்பூனில் நல்லா வலித்து இதில் எடுத்து வச்சிட்டோம். நம்ம எவ்வளோ சாப்பிட போகிறோமோ அவ்வளோ பழம் மட்டும் போட்டுட்டு கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன்லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், வந்து சுகர் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே இப்போ நம்ம சாப்பிட்டோம்னா வந்து ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே சில்னஸ் கொடுக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் இது வந்து சம்மர் சீசனில் தான் வர்ற ஃப்ரூட் இது. சம்மரில் இந்த ஃப்ரூட் வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளோட உடம்புக்கு வந்து தண்ணி சத்து அவ்வளோ நிறையா கிடைக்கும். அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து சம்மரில் வாங்கி கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஜீனி வந்து கரையாமல் இருக்குது. எங்கள் வீட்டில் ஜீனி வந்து பெரிய பெரிய ஜீனி, அதனால் டக்குன்னு கரையாது. கொஞ்சம் ஜீனி கரைஞ்சோடனே சாப்பிட்ணும். நீங்களும் இது மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Bye bye friends.